ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொருந்தாது, சில பேர்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அதையான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 5 மணிக்காட்டம் எழுந்திரிச்சிடுவோம். ஸோ இது வந்து நான் எங்களோட டைமிங் நாங்கள் சொல்கிறோம். ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு மாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலை கறந்து அதை பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு வீட்டோட டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7:30 ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் 5 to 7:30 ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறந்து ஊற்றுறக்கே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் செலவாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப கட்டுத்தாரைக்கு வந்து இங்கே கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாணம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட்டி தள்ளிட்டு சாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குப்பையில் போட்டு மாட்டுக்கு தேவையான இந்த புல்லு பார்த்தீங்கன்னா வந்து வைக்கப்புல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுருவோம். அதாவது நாங்கள் வந்து புல்லு அறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். அதாவது இங்கே இருக்க இந்த சூப்பர் நெய்பர் புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்து இட்டு வந்து போட்டு அரைக்கிறதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைக்கோல் திங்கிட்டுன்னு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைக்கோல் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லை எடுத்து கொண்டு வந்து மிஷினில் அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து கொஞ்சம் போட்டு அது தின்னுட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தவிடு ஊற்றி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தவிட்டை காட்டிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி மரத்து நிழல்லையோ இல்லைனா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலை. காலையில் 10 மணியோட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ 10 to பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலை வேறு ஏதாவது வேலை இருந்தால் அப்போ பார்த்துக்குவோம். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா அது வரதில்லை. இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு 12 மணிக்காட்ட 1 மணிக்காட்ட வந்து இந்த அரைச்சி வச்ச புல்லுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை புல்லு அதை வந்து பார்த்தீங்கன்னா பூசியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மடி வச்சுட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மடி இந்த வைக்கோல் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுருவோம் எதுக்கு தீன் இல்லையோன்ட்டு. அது மட்டும் இடையில ஒரு 10 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து 3:30 மணிக்கு தான் வருவோம். ஸோ 3:30 மணிக்கு கரெக்டாக வந்து எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 2 டைம் தண்ணி காட்டணும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி காட்டிட்டு திரும்ப எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிடுவோம். பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா புல்லு காலையில் ஒரு தாட்டி மட்டும் தான் அறுப்போம். அந்த புல்லே பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் வரைக்கும் வரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறுத்து வச்சுருவோம். ஸோ அந்த அறுத்து வச்ச புல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வச்சுட்டு திரும்ப பாலுக்கு கிளம்பிடுவோம். ஸோ பாலுக்கு போய் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 6:30 ஆயிடும். ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து நான் 5 மணிலேருந்து 8:30 பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 8:30 இல்லை 7:30 வரைக்கும் 2.5 மணி நேரம். அப்புறம் 8 to 10 அதோட சேர்த்து 4.5 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3:30லேருந்து 6:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி நேரம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக நாங்கள் கஸ்டமருக்கு ஊற்றுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா வந்து நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போய் ஊற்றுறங்காட்டி அந்த ஒரு 2 மணி நேரம் செலவாயிடும். அப்படி வீட்டுக்கு ஊற்றாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கம்மியாகி ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம் சாயங்காலம் 3 மணி நேரம் அவங்களுக்கு மட்டும் அது டைம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 10க்கு மேலே மாடு வச்சுக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ ஆகுது. ஸோ இதே ஒரு மாடு 2 மாடு வச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலைல 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பால் கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று போட்டிங்கன்னா அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா மிச்சம் பண்ணி கொடுத்துரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த புல்லை நறுக்கி வைக்கிறது, சாணி வலிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் வேலையை பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் காலையில் சாயங்காலம் சேவ் ஆயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி நேரம் எங்கள் பண்ணைக்கு செலவாகுது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் மாட்டு பண்ணையில் எவ்வளோ மணி நேரம் செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன்.